வாரிசு திரைப்படத்துல வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க. கிரவுண்டு முழுக்க உங்க ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆட்ட நாயகன் அப்படின்ற ஒரு டைலாக் வரும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வந்து அப்படிதான் இருக்கு. என்னன்னாக்கா உண்மையான மாற்ற நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அடுத்த ஆட்சி யாரு டிஎம்கேவா ஏடிஎம்கேன்றது முடிவு பண்றதே வந்து நம்ம தளபதி அவர்கள் தான். ஸோ அவர் கையில தான் இருக்கு. என்னன்றது டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டியாக தான் வருது. என்னன்னாக்கா நம்ம சீமான் அவர்கள், விஜய் அவர்கள் மற்றும் டிஎம்கே ஏடிஎம்கே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் வந்து அடிக்கிறாங்க. பெரிய எதிர்பார்ப்பு வந்து யாருக்கு இருக்குன்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து ஏன்னா இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் வச்சுக்கிட்டு ஸோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி ஸோ ஃபேன் பேஸ் வந்து இப்படி இருக்கு. ஸோ இருந்தும் அவர் மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி அடைஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து பூர்த்தி அடைஞ்சுதான் சொல்றோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சிஎம் ஆகிறாரோ இல்லையோ, ஸோ அதுக்கு வந்து கணக்கு இல்லை. ஸோ களத்துல வந்து எப்படி நின்று அடிச்சாருன்றதுதான் இங்க முக்கியமா பேசப்படுது. ஒரு ஒரு பக்கம் வந்து அவர் சிஎம் ஆவார்ட்டு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும், அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சாலே மிகப்பெரிய வெற்றி தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்படி. ஏன்னா இப்ப எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டாக்கா அவர் அடிப்படையா சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா இந்த சினிமாவும் மற்றும் அரசியலும் வந்து ரொம்ப வருஷமா இருந்து டிராவல் பண்ணாரு. ஸோ அதனால வந்து சீக்கிரமா அவர் வந்து வெற்றி அடைஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த ஒரு கிட்டத்தட்ட எதிர்கட்சி அளவுக்கு கிட்ட வந்தாரு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அவர் முத வெற்றி அடைஞ்சது ஒரே தொகுதி தான். அது ரிஷிவந்தியத்தை முதல் வெற்றி அடைஞ்சார். அவர் மட்டும் தான் ஜெயிச்சார். 234 தொகுதியில் நின்றாரு. ஸோ அவர் மட்டும் தான் வெற்றி அடைஞ்சாரு. ஸோ விஜய் அவர்கள் வந்து இப்ப களத்தில் இறங்கி இருக்காரு. ஸோ அவரு 234 தொகுதி தனித்து வந்து போட்டியிடுறாரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் வந்து ஓட்டு எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய, அதாவது கேப்டன் விஜயகாந்தை விட அதிகமாகவே வந்து கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அதிக அளவுல தான் இருக்கும்ன்றது என்னோட கணிப்பு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 10 தொகுதி ஜெயிச்சாலே பெரிய விஷயம். ஸோ 10 தொகுதி ஜெயிக்கும் போது கண்டிப்பா அடுத்த ஆட்சி வந்து தமிழக ஆட்சி வந்து கூட்டாட்சி தான். அது வந்து மாற்று கருத்தே இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 தொகுதி ஜெயிக்கிறாருனாக்கா ஸோ ஏடிஎம்கே சைடு வந்து ஒரு ஒரு 5 தொகுதி 6 தொகுதி கம்மியா இருக்கு அப்படின்னு பட்சத்துல கண்டிப்பா விஜய் அவர்களை வந்து கூப்பிட்டு ஸோ நீங்க தான் அடுத்த துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு போஸ்டிங், சபாநாயகர் போஸ்டிங்கோ சம்திங், வேற பிடபிள்யூடி பொதுப்பணியோ சம்திங் ஏதாவது கொடுத்து கண்டிப்பா லாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஏடிஎம்கே கூட சைடு சேர்ந்து அடுத்த ஆட்சி வந்து கண்டிப்பா கொடுக்கப்படலாம் அப்படின்றதான் நம்மளோட கணிப்பு. ஸோ அப்படி இருக்கிற பட்சம் இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து யார் ஜெயிப்பான்றது கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டிஎம்கே சைடு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க சைடு தான் பெரிய பலம், நாங்க தான் ஜெயிப்போம், தனிச்சு ஆட்சி அடிப்போம்ட்டு அந்த பக்கம் பேசியிருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே சைடு கூட்டணி அந்த மீடியாக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே ஆட்சி தான், எடப்பாடியாரோட ஆட்சி தான், ஏன்னா நாங்க தான் அடிப்போம்ன்றது இந்த பக்கம் பேசிக்கிறாங்க. நடுநிலை வந்து பாத்தீங்கன்னாக்கா நடுநிலை இப்ப வந்து யாருமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கணிப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் அமையும். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து விஜய் அவர்களிடம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இல்ல ஸ்கிரிப்ட் எழுதி பேசிடலாம். இப்போ ஆக்டிங் பண்ணாக்கா டைலாக் வந்து பேசிடலாம். ஸோ ரியலா வந்து பேசுறது தான் நம்மள்கிட்ட இருக்கு. ரியலா வந்து மீடியாவை ஹேண்டில் பண்றது தான் மிகப்பெரிய சவாலே இருக்கு. ஸோ அதை மட்டும் ஹேண்டில் பண்ணி கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா விஜய் வந்து அசைக்க முடியாத சக்தியாவே வந்து வருங்காலத்தில் வருவாருன்றது நம்மளுடைய கணிப்பு. ஸோ அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, விஜய் அவர்கள் நடிக்க மாட்டாருன்ட்டு. உண்மையாலுமே தலைவா இதுக்கப்புறம் தான் அவருடைய நடிப்பே இருக்கு. எனக்கு சினிமாவில இந்த அளவுக்கு நடிக்கலாரோ இல்லையோ அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அரசியலுக்கு வந்துட்டாரு, இதுக்கப்புறம் தான் அவருடைய நடிப்பை நீங்க பார்க்க போறீங்க, நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய பற்றுக்கொண்டு, நான் தற்கொலை என்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஸோ விஜய் அவர்கள் மேல பற்றுக்கொண்ட அதாதிய அன்பு உள்ளவர்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்க, அடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு எண்ணிக்கையில என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாள் ஓட்டு வந்து அது மட்டும் நினைக்கிறேன், 2வது நாள் ஓட்டு இருந்தது, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லுவாங்க இல்லையா, முதல் நாள் கலெக்ஷன், 2வது நாள் கலெக்ஷன், 3வது நாள் கலெக்ஷன். அதே மாதிரி சில தற்கொலை சில அதாவது அன்பு கொண்டவர்கள் வந்து அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படிதான் நடக்கிறோம். ஏன்னா அது வந்து வச்சு நிறைய மீம்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ 1000 கோடி அண்ணன் வந்து லீடிங் கொடுத்தாரு, 2000 கோடி ஓட்டு வித்தியாசத்துல லீடிங் கொடுத்துருக்காருன்ட்டு இப்படியும் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ எனக்கு ஒன்றும் இது மட்டும் எனக்கு புரியல. ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் வந்து உண்மையாலுமே ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆக பதவி இருக்கும்போது சர்க்கார் படத்துல வர மாதிரி சென்னை விட படிச்சவங்க ஏஎஸ் படிச்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சிஎம்மா இருக்கணும்ட்டு வேற யாராவது கை கட்டிட்டா, அது நம்ம அண்ணாமலை அவர்கள் மாரி, சரி
நம்ம இல்லை. ஸோ அதை மாதிரி வேற யாராவது ஐஏஎஸ் படிச்சவங்க கை கட்டிட்டா நம்ம நிலமெல்லாம் என்ன வருது, அவரை நம்பி ஓட்டு போட்ட நிலமெல்லாம் என்ன வருதுன்னு தெரியலையே. ஸோ இதை பத்தி யோசிக்கலாம். இது மொத்தத்துல இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்லயே இது வந்து மாறுபட்டு அமைஞ்சிருக்கு. ஏன்னாக்கா மற்ற தேர்தலை விட இழுபறிகளும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த தேர்தல் வந்து பயங்கரமா இழுபறியாக தான் போகும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க. சப்போஸ் கூட்டணி ஆட்சி வந்தாலும் அது வந்து நிலைச்சு இருக்காது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா சில விஷயங்கள் பண்ணுவாங்க, சில பேர் பண்ணுவாங்க, உள்ள பூந்து கொட்டையை கொடுப்பாங்க, எம்எல்ஏ வாங்குவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஏன்னா பல மாநிலத்துல அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு நான் சொல்றேன், கூட்டாட்சி வந்தாக்க திரும்பியும் ஒரு தேர்தல் வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் இது என்னுடைய கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பை.